நீங்க எத்தனை நாய்க்கு உணவளிக்கிறீங்கன்றத ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க வச்சிருக்கணும். அதுக்கான கணக்கு வந்து உங்ககிட்ட இருக்கணும். சோ நீங்க இது எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. டைரக்டா போய் சாப்பாடு மட்டும் போட்டுருவீங்க. அது நல்லா தின்னு கொளுத்து மக்களை கடிக்கும். முக்கியமா குழந்தைகளை கடிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கும். கை கால்கள் இழக்கிறது, கை கால்கள் செயல் இழக்கிறது. முக்கியமா குழந்தைகள் வந்து ரொம்ப சின்ன ஹைட் கம்மியா இருக்கிறனால அந்த நாய்கள் வந்து அவங்களுடைய ஃபேஸை தான் டார்கெட் பண்ணி கடிக்குது. இதனால அவங்க வாழ்க்கையே ஒரு ரணகலமா மாறிடுது. ஒரு சிதைஞ்சு போன முகத்தோட ஒரு குழந்தை எப்படி அதோட வாழ்நாள் ஃபுல்லா அதால வாழ முடியும்? சோ இதெல்லாம் நம்ம சொல்ல போகும்போது நம்மள ஏதோ ரொம்ப கெட்டவன் அப்படின்னு பாக்குறாங்க. உங்களுடைய மனித நேயம் நல்லதுதான், ஆனா அது இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது தப்புன்னு நான் சொல்லல, வைங்க, ஆனா அது ரெஸ்பான்சிபிலிட்டியோட வைங்க. போயிட்டு முனிசிபாலிட்டியில ரெஜிஸ்டர் பண்ணுங்க, எல்லா நாய்க்கும் வேக்சினேஷன் பண்ணுங்க, கருத்தடை பண்ணுங்க. நீங்க சாப்பாடு வச்சுட்டே போகும்போது அந்த நாய்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. 10 நாய் இருக்குன்னா அதுல 5 நாய் ஃபீமேலா இருக்குன்னா ஒவ்வொரு நாயும் 10 குட்டி போடுது. ஒரு கட்டத்துல அங்க ஒரு 50-60 நாய் ஒரு தெருவுல உருவாயிருது. இது கடிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல, மென்டல் டார்ச்சர் கொடுக்குது. நைட்ல ஃபுல்லா கத்தும், யாரையும் தூங்க விடாது, டிஸ்டர்ப் பண்ணும். இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு எடுத்துக்க போறாங்க? நான் ஒரு நாய் என் வீட்டுல வளர்க்குறேன்னா அந்த நாய் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுச்சுன்னா அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். என் பக்கத்து வீட்டுக்கார என் மேல கேஸ் கொடுக்கலாம், என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். நீங்க தெருவில் இருக்கிற நாய்க்கு சாப்பாடு போட்டு உங்க வீட்டுல போய் நிம்மதியா தூங்க போயிருவீங்க. அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சோ நான் உங்களை தப்பே சொல்லல, நீங்க ஒரு வேலையை செய்றீங்க, ஆனா அதை முழுசா எப்படி செய்யணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. இதுக்கு கீழே வந்து இந்த வீடியோ கீழே நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, எப்படி நீங்க ஒரு டாக்டர், உன்னையெல்லாம் எவன்டா டாக்டர் ஆக்குனா, எதுக்குடா நீ இப்படி பேசிட்டு இருக்க, அதுவும் ஒரு உயிர் தானே. மதிக்கிறேன், நான் எல்லாரையும் மதிக்கிறேன், அந்த நாயும் நான் மதிக்கிறேன், அதோட உயிரையும் நான் மதிக்கிறேன். ஃபீட் பண்ணுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஃபீட் பண்ணுங்க, ப்ராப்பரா அந்த நாய்களுக்கு வேக்சினேஷன் பண்ணுங்க, அதுக்கோட ஸ்டெரிலைசேஷனையும் ப்ராப்பரா பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஃபீட் பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு சாப்பாடு போட்டு அதோட எண்ணிக்கையை உருவாக்கி அதிகரிச்சுட்டு போயிருவீங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் எவ்வளவு கஷ்டப்படுதுன்றத இந்த டாக்டர் தொழில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். முகத்துல எவ்வளவு தேயில் போடுறாங்க, முகம் செதஞ்சு போய் எத்தனை குழந்தைகள் வராங்க, ரேபிஸ்னால எவ்வளவு பேர் இறந்து போறாங்க, அதுக்கு வேக்சினேஷன் கிடைக்காம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு நாய் கடிக்குதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நாய்களை பத்தி நாய்கள் மட்டும் கிடையாது, மற்ற விலங்குகளை பார்த்து எந்த அளவுக்கு அவங்க பயப்படுறாங்க, இதனால மனநிலை என்ன மாதிரி மாறுது, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இது வந்து சமூகத்தின் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து நீங்க மக்களாகிய நம்ம வந்து கண்டிப்பா கேள்வி கேட்கணும். யாராவது நம்ம தெருவில் இருக்கிற நாய்களுக்கு வந்து வெளியில இருந்து வந்து ஒருத்தன் சாப்பாடு வைக்கிறான்னா அவன் ஏன் வைக்கிறான், அவன் யாரு, அவன் என்ன மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கான், அந்த நாய்களை பதிவு செஞ்சிருக்கானா, நாய்களோட எண்ணிக்கை முனிசிபாலிட்டியில சொல்லியிருக்கானா, அவன் எத்தனை நாய்க்கு ஃபீட் பண்ண போறன்றதை சொல்லியிருக்கானா, அதுக்கான வேக்சினேஷன் ஸ்டெரிலைசேஷனுக்கான முன்னெடுப்புகள் அவன் எடுத்திருக்கானா, அந்த நாய்களுக்கு டேக் இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். நான் சொன்ன இந்த கருத்துக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்க.